Swami, we are coming from Andhra. We have come here for lunch, Bhiksha. It is very good, and thanks for the entire Ayappa Bhaktas for providing me this lunch. Okay, thank you so much. Welcome. Thank you, Swami. ஐயப்பன் கோயிலில் சாப்பாடு ஐயப்பன் சாமிக்கு போடுறாங்க. ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு போடுறாங்க சாப்பாடு. 1000 பேருக்கு போடுறாங்க சாப்பாடு. 1000 பேருக்கு மேலே போடுறாங்க. சரி. சபரிமலை போகிறவங்களுக்காக அவங்களோட சிரமத்தை குறைக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து 67 சென்டர் ஓப்பன் பண்ணியிருக்கோம் சவுத் இந்தியா ஃபுல்லாக. இந்த 67 சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 3 நேரமும் சாப்பாடு, தங்குறதுக்கு இடம், அதுக்கப்புறம் பாத்ரூம் ஃபெசிலிட்டி, இது எல்லாமே அங்கே பண்ணியிருக்கோம். சுவாமியே சரணமையப்பா. கோயம்புத்தூர் பாலக்காடு வழியாக சபரிமலைக்கு போகிற அனைத்து ஐயப்ப பக்தர்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ நான் பாலக்காடு ரோட்டில் புறநகர் பகுதியில் நின்றுருக்கேன். இது வந்து சேலம் கொச்சின் பைபாஸ், அதாவது லோக்கலில் இருக்கிறவங்க நீலாம்பூர் பைபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கோயம்புத்தூர் நகரத்துக்குள்ளே போகிற வழி. அங்கே பார்த்திங்கன்னா அந்த தர்மலிங்க மலை தெரியுது பாருங்கள். நீங்கள் பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ வரும்போது கண்டிப்பாக அந்த மலையை பார்க்கலாம். ஐயப்ப பக்தர்கள் இந்த பைபாஸ் வழியாக தான் வருவாங்க. நம்மளும் இப்போது கீழே போயிட்டு சர்வீஸ் ரோட்டை பிடிச்சி ரைட்டில் போய் இந்த இடத்த நம்ம காமிக்க போகிறோம். இந்த வழியாக தமிழ்நாட்டு ஐயப்ப பக்தர்கள் மட்டும் இல்லாமல் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா இந்த மாதிரி நிறையா ஸ்டேட்டில் இருந்து வர ஐயப்ப பக்தர்கள் இந்த வழியாக தான் போகிறாங்க. இன்றைக்கி தேதி நவம்பர் 20. கார்த்திகை மாதம் பிறந்தே ஒரு 4-5 நாள் தான் ஆச்சு. இங்கே ஒரு ஐயப்ப சேவா சங்கம் இருக்குது. இந்த 2-3 மாதங்களுக்கு சபரிமலை போகிற பக்தர்களுக்கு இலவசமாக சாப்பாடு போடுறாங்க. காலை, மாலை, இரவு 3 வேளையும் சாப்பாடு போடுறாங்க. அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். வீடியோ பார்க்குறவங்க தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் இருந்து பார்த்தாலும் சரி, இல்லை வேறு ஸ்டேட்லேருந்து பார்த்தாலும் சரி, ஐயப்பா பக்தர்கள் இந்த வழியாக போகிறவங்க யாராவது இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த துணிக்கடை இருக்கும். இந்த துணிக்கடையெல்லாம் என்ன மாதிரி துணிக்கடைகள் அப்படின்னா திருப்பூர் ஐட்டங்கள் தான் எல்லாமே. உங்களுக்கு ஒரு கிலோவே வந்து 500 600 அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். தனியாக பீஸ் கணக்குள்ளேயும் இருக்கும். நீங்கள் இந்த வழியாக போகிறவங்க ஏதாவது உங்களுக்கு பெர்முடாஸ் வேணும், சார்ட்ஸ் வேணும், துண்டு வேணும், வேஷ்டி வேணும் அப்படின்னா இங்கே விலை கம்மியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த கடையையும் நான் கவர் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். நான் இந்த சேலம் கொச்சின் பைபாஸை ஒட்டியே வந்து சர்வீஸ் ரோட்லேயே போயிட்டுருக்கேன். ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு பைபாஸில் வாங்க. அப்புறம் லெஃப்டில் ஏதோ ஒரு இடத்துல சர்வீஸ் ரோட்டை பிடிச்சிருக்கேன். சர்வீஸ் ரோட்டில் வர்றது தான் வந்து இந்த இடத்த சுலபமாக ரீச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கங்கே கிட்டத்தட்ட 5-6 மொழிகளில் பதாகைகளும் வச்சுருக்காங்க, போர்டு வச்சுருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே ஒரு ஆர்ச் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி அந்த பக்கம் போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள். அன்னதானம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, இங்கிலீஷ் இந்த மாதிரி நிறையா இதில் வச்சுருக்காங்க. தெலுங்கு. முதல்ல இவங்க எட்டிமடை பக்கத்தில் ஒரு இடத்த வாடகைக்கு எடுத்து அங்கே அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போது இங்கே சொந்தமாக இடம் வாங்கி நிரந்தரமாக இங்கே அன்னதானம் போட போகிறாங்க. இப்போது நேரம் 12 மணி. நான் இங்கே உள்ளே வந்து நிர்வாகிகள்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டேன். மதிய உணவு ஏறத்தாழ ரெடி ஆயிடுச்சு. முன்னாடி ஆர்ச்சும் போர்டும் அப்படியே கவர் பண்ணிடுறேன்.
சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஐயப்ப சாமி வாகனங்களை நிறுத்தி வர வைக்கிறதுக்காக இங்கே ஆட்கள் காத்திருக்காங்க. வணக்கம் சார். சாமி சார். நானுமே இங்கே கொஞ்ச நேரம் கொடியசைச்சு ஐயப்ப சாமிகளை கூப்பிட்டுட்டு இருந்தேன். இதே கார்த்திகை மாதம் தொடக்கம் தான் அப்படிங்கிறதால வண்டிகள் ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டு இருந்தது. சில சுவாமிகளும் வந்து சாப்பிட்டு கிளம்புறாங்க. இங்கே இவங்கெல்லாம் வந்து ஆந்திராவை சேர்ந்தவங்க. Thank you, Swami. Thanks for Bhiksha. Hi, Swami. We are coming from Andhra. We have come here for lunch, Bhiksha. It is very good, and thanks for the entire Ayappa Bhaktas for providing me this lunch. Okay, Thank you so much. Welcome. Thank you, Swami. நான் இங்கே ஐயப்ப சுவாமிகளுக்கு மட்டும் இல்லை, யார் வந்தாலும் இங்கே இல்லைன்னு சாப்பாடு போட்டுருவாங்க. இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 4-5 கல்லூரிகள் இருக்குது. இந்த கல்லூரி மாணவர்கள் எல்லாருமே வந்து இங்கே சாப்பிட்றாங்க. அதே மாதிரி இந்த ஒரு நவக்கரை பகுதி, அதாவது வாளையாரில் நவக்கரை அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம், இந்த பகுதி மக்களும் இங்கே நிறைய வந்து சாப்பிட்றாங்க. ஐயப்பன் கோயிலில் சாப்பாடு ஐயப்பன் சாமிக்கு போடுறாங்க. ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு போடுறாங்க சாப்பாடு. 1000 பேருக்கு போடுறாங்க சாப்பாடு. 1000 பேருக்கு மேலே போடுறாங்க. கணக்கு கிடையாது. சரிங்க. சாப்பாடு சரிங்க. நல்லபடியா நடக்குது. நீங்கள் இந்த ஊரை சேர்ந்த? ஆமாம், இந்த ஊர் சேர்ந்தவங்க. நந்தி கோயில் சேர்ந்தவர். நீங்கள் சாப்பிட வந்திருக்கீங்க? ஆமாம். சரி, சாப்பிட வந்துருங்க ஐயா. சரிங்க. சரி, சாப்பிடுங்க. சரி. சரி, வீடியோ எடுத்தாங்க. சாமி வராங்கல்ல. சரி, படிச்சுக்கிட்டு இருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. ஓகே. இப்போ வந்து மதியம் அன்னதானம் ஒரு 48 நாளைக்கு போடுறாங்க. அதனால் வந்து எங்களுக்கு எக்ஸாம் நடந்துருக்கு. இப்போ இந்த டயத்தில் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சரி, மதியானம் நேரத்தில். சரி, ஓகே, தேங்க்ஸ். செலவும் கம்மி. சாப்பிடுங்க. சரி. சாமி சரணங்க. இது வந்து சபரிமலை ஐயப்பா சேவா சமாஜம்னு இந்தியா முழுக்க இருக்கிற ஒரு அகில பாரத அமைப்புங்க. இது வெளிநாடுகள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கண்ட்ரியில் நம்ம அமைப்பு வந்து ரெஜிஸ்டர்டாக இருக்குது. சபரிமலை சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அமைப்பு நம்ம மட்டும்தான். கேரளா கவர்மெண்ட்டோடையும் தேவசம் போர்டு ப்ளஸ் அங்கே இருக்கிற ட்ரிபியூனல் எல்லாருக்கூடையும் ஒவ்வொரு நாளும் 365 நாளும் சபரிமலைக்காக குரல் கொடுத்து போராடிட்டு
இருக்கக்கூடிய ஒரே அமைப்பும் நம்மளோடது மட்டும்தான். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஊரில் நிறைய கோயில்கள் வச்சுருக்காங்க. ஐயப்பன் கோயில் நிறையா இருக்குது, எல்லாரும் அங்கே போகிறோம். இருந்தாலும் சபரிமலைக்கு இணை வேறு எதுவும் கிடையாது அப்படிங்கிறது தான். சபரிமலை எல்லாருமே போய் தானே ஆகணும். அப்போது அப்படிங்கும்போது நம்ம அமைப்பில் நம்ம நிறைய பேர் ஒன்றிணைஞ்சு நம்ம அமைப்பை சார்ந்து நம்ம சபரிமலையை காப்பாற்றுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணோங்க. அப்படி சபரிமலை போகிறவங்களுக்காக அவங்களோட சிரமத்தை குறைக்கிறதுக்காக தான் நாங்கள் 67 சென்டர் ஓப்பன் பண்ணியிருக்கோம் சவுத் இந்தியா ஃபுல்லாக. இந்த 67 சென்டரில் பார்த்திங்கன்னா இன்னும் 3 நேரமும் சாப்பாடு, தங்கறதுக்கு இடம், அதுக்கப்புறம் பாத்ரூம் ஃபெசிலிட்டி, இது எல்லாமே அங்கே பண்ணியிருக்கோம். போன தடவை 35 லட்சம் பேர்த்துக்கு சாப்பாடு கொடுத்துருக்கோம். இந்த தடவை 72 சென்டரில் 50 லட்சம் பேருக்கு சாப்பாடு கொடுக்கறதாக பிளான் பண்ணியிருக்கோம். எங்களோட நோக்கம் வீட்டில் இருந்து கிளம்பி வர்ற ஒவ்வொரு பக்தர்களும் ₹1 கூட சாப்பாட்டுக்காக செலவு பண்ணக்கூடாது. வீட்டில் இருந்து கிளம்பி திருப்பி அவங்க வீடு போகிற வரைக்கும் நம்மளோட சென்டர்ஸில் சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜம் அன்னதான கேந்திரம் அப்படின்னு நீங்கள் போகிற பக்கம் எல்லாம் ஒரே மாதிரியான போர்டு பார்க்கலாம். அந்த போர்டு நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் தைரியமாக நீங்கள் அங்கே போய் சாப்பிட்லாம். அதை சமைக்கிறதுலேருந்து செய்கிறதுலேருந்து பரிமாறதுலேருந்து எல்லாருமே ஐயப்ப பக்தர்கள். உங்களோட விரதம் ஒரு துளியும் கூட கெடாமல், அந்த விரதத்துக்கு எந்த பங்கமும் வராமல் ஒரு ஆத்ம திருப்தியோடு செஞ்சிட்ருக்கிற ஒரு காரியம். இதுக்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்து நீங்களும் இதில் பங்கு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறோம். என் பேர் பிரபுக்கண்ணன். தென் தமிழ்நாட்டில் புளியரை, கம்பம், திண்டுக்கல், தேனி இந்த மாதிரி இடங்கள்லையும் கூட நம்மளை அன்னதான சென்டர் இப்போ நம்ம இந்த தடவை பண்ணியிருக்கிறோம். எல்லா இடத்துலையும் 1ஆம் ஆரம்பிச்சிருக்கோம். இது வாளையார் வாளையார் பார்டரில் நவக்கரைங்கிற இடத்துல இந்த சென்டர் இருக்குது. இதை தாண்டி தான் கேரளா பார்டர் போகணும். அதனால் இங்கேருந்து கேரளா பார்டர் 3 கிலோமீட்டர் தான். அந்த போகிற வழியில் இருக்கிற அத்தனை சாமிகளும் இங்கேருந்து இவங்களுக்கு சாப்பாடு, தங்குற வசதி எல்லாமே நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். இது நம்மளுடைய சமாஜத்துடைய சொந்த இடத்துல இந்த வருஷம் நம்ம பண்ணுறோம். இது வரைக்கும் இது 5வது வருஷமாக நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். போகிற சாமிகளுக்கு என்ன உதவிகள் வேணாலும் கூடிய சீக்கிரம் மெடிக்கல் உதவிகளுக்கு கூட நம்ம இங்கே ஏற்பாடு பண்ணுறதுக்கான முயற்சிகள் அங்கே எடுத்துருக்கோம். சாமி சார். இந்த வீடியோ பார்க்குற ஐயப்ப பக்தர்கள் இங்கே சாப்பிடுங்க. இல்லை யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சபரிமலைக்கு போகிறாங்க அப்படின்னாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இங்கே சாப்பிட்டோம். ஓம் சாமியே சரணம் ஐயப்பா.